सोमाय च रुद्राय च नमस्ताम्राय च रुणाय च नमः शृङ्गाय च पशुपतये च नमः उग्राय च भीमाय च नमः कालत्रिकालनेत्रत्रिनेत्रशूलत्रिशूलगात्रम् வந்துட்டியா சேஷா? போன காரியம் முடிஞ்சது. சரியான நேரத்துக்கு நான் அங்க போலனா அமிர்தாவை நிச்சயம் என்னால காப்பாத்திருக்க முடியாது. இன்னைக்கு அமிர்தாவை சாகடிக்க வந்திருந்தது எங்க நாகலோகத்தை சேர்ந்த பயங்கர விஷத்தன்மையுடைய பலசாலியான பினாக்கா. கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருந்தா கூட நானும் அமிர்தாவும் அவனுக்கு பலி ஆயிருப்போம். இன்னைக்கு அவன் கிட்ட இருந்து அமிர்தாவை காப்பாத்தினது என்னுடைய சக்தி இல்ல, நீங்க எனக்கு கொடுத்த சக்தி தான். அதனாலதான் பயங்கரமான அந்த பினாக்காவை எதிர்த்து போராட முடிஞ்சது. என்னாலின்னு எதுவுமே இல்லை, எல்லாம் அவனுடைய இஷ்டம். அந்த ஈஸ்வரமூர்த்தி தீமைகளை அழிக்கிறதுக்காக கொடுத்த சக்திகளை நான் உனக்கு கொடுத்தேன். தீயவர்களை சம்ஹாரம் பண்ணி நல்லவர்களை காப்பாற்றணும், இதெல்லாம் அவனுடைய விளையாட்டு, அவனோட விருப்பம், அவன் இஷ்டம். சேஷா, எல்லாத்தையும் செய்யறது அவன்தான். நான் இங்க வெறும் கருவி மட்டும்தான். சுவாமி, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். தீய எண்ணம் கொண்ட அந்த பினாக்கண்ணனை அமிர்தா கிட்ட அனுப்பணுன்ற எண்ணத்தை உண்டாக்குனது அந்த ஈஸ்வரன் தான். அவனை தடுக்கிறதுக்காக என் மூலமா அமிர்தா இருக்கிற இடத்துக்கு உன்னை அனுப்புனதும் அந்த ஈஸ்வரனே தான். சேஷா, அந்த ஈஸ்வரனுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டவேன்னா நீ உன்னுடைய கடமைகளை எல்லாம் ஒழுங்கா செய்யற. பாவம், அப்பாவியான அமிர்தா தனக்கு ஏற்பட்ட அநியாயத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல நல்லவர்களும் தீயவர்களும் மோதுறது சகஜம். ஆனா கடைசியில ஜெயிக்க போறது தர்மம் மட்டும்தான், அதை மறுக்கவே முடியாது. இதத்தானே பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரி, ஒருவேளை இந்த போராட்டத்துல அமிர்தாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அந்த பயம் உனக்கு வேண்டாம் சேஷா, அமிர்தாவுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா காலம் எப்படி மாறும், விதி எப்படி விளையாடும்னு யாருக்குமே தெரியாது. சேஷா, இன்னும் உன்னால நிறைய காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். போயிட்டு வா. அர்ஜுன் என் கழுத்துல தாலி கட்டணும்னா இந்த லாக்கெட்டை அவன் கழுத்துல நான் கட்டியே ஆகணும். இல்லைன்னா அர்ஜுன் எனக்கு கிடைக்கிறது கஷ்டம்னு அத்தை சொல்லிட்டாங்க. எப்படியாவது அர்ஜுனோட கழுத்துல இந்த லாக்கெட்டை கட்டி ஆகணுமே. என்ன பண்றது? அவன்கிட்ட சொல்லி கட்டலான்னா கண்டிப்பா அவன் அதுக்கு வாய்ப்பே தரமாட்டான். ச்சே, நான் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன். ரொம்ப ஈஸியா அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் மனசுல இடம் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் அர்ஜுனை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சதே அர்ஜுனை ஏன் வசமாக்குறதுக்கும், இந்த வீட்டோட மருமகளாகி இந்த வீட்டுல நான் உட்கார்ந்து அதிகாரம் பண்றதுக்காக தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, என்னோட குறிக்கோளை நான் அடைஞ்சே தீருவேன். இது இந்த மயூரியோட சபதம். என்னங்க, அமிர்தாவுக்கு அவளோட அப்பா அம்மா இல்லைங்கிற வேதனை குறைய மாட்டேங்குதுங்க. அவங்களையே நினைச்சுக்கிட்டு எப்பவும் டல்லாவே இருக்கா. என்ன இருந்தாலும் அமிர்தா ஒரு பொண்ணு தானம்மா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா மேல பாசம் அதிகமா இருக்கும். அதனாலதான் அவளால பாவம் அவங்கள மறக்க முடியல போல இருக்கு. நீ அவளுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சொன்னேங்க, அப்படியும் அவ வேதனை குறைய மாட்டேங்குது. புள்ளுக்குள்ளேயே புழுங்குறாங்க.
அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. உண்மைதான் சரோஜா. இந்த மாதிரி விஷயத்துல எப்படி நாம ஆறுதல் சொல்றதுனே புரியாது. நானும் அமிர்தாவை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவ மனசுக்குள்ள வெளியில சொல்லிக்க முடியாத ஏதோ ஒரு வேதனை இருக்கு. அவளால் அதை நம்ம கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியல. மனவேதனைய மத்தவங்க கிட்ட சொன்னாதானே மனசுல இருக்கிற பாரம் குறையும். ஆனா அவ மனசு விட்டு பேசவே தயாரா இல்லையே. அவ மனசுல என்ன இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனே எனக்கு புரியல. ஆனா அவளே வந்து மனசு விட்டு பேசுற வரைக்கும் என்ன ஏதுன்னு நாம எப்படி கேக்குறது? இப்படி இருக்காதே, சந்தோஷமா இருன்னு வற்புறுத்தவும் முடியாதே. ஆமா, இப்ப அமிர்தா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா. அதனால தானே தேவையில்லாம அவ அர்ஜுன் மேல கோவப்பட்டு அவர் வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. பாவம் அர்ஜுன், அவ அப்படி சொன்னப்ப எப்படி வேதனைப்பட்டிருப்பான். என்ன இருந்தாலும் அர்ஜுன் முன்னாடியே அமிர்தா அவ்வளவு கோவமா அவனை பேசியிருக்க கூடாது. அவ ஏன் இந்த மாதிரி பேசினான்னு எனக்கு இப்ப கூட புரியல. அதான் சொன்னனே சரோஜா, அப்பா அம்மா இல்லங்கிற வேதனையில அப்படி கோவமா பேசியிருப்பான். அதுக்குதான் நான் ஒரு பரிகாரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னங்க அது? அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன், நல்ல நடத்த, நல்ல குணம் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க. எப்பவுமே சிரிச்சு பேசிட்டே இருப்பான். அர்ஜுன் ரொம்ப பணிவானவன். நம்ம எவ்வளவு கவலையில இருந்தாலும் அவனோட பேச்சு கேட்ட உடனே எல்லாமே மறந்து போயிடும். அர்ஜுன் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலே வீட்டுக்கே ஒரு களை வந்த மாதிரி இருக்கும். உண்மைதான் சரோஜா. இப்ப எப்படியும் அமிர்தா கவலையில தானே இருக்கா. அந்த கவலையில இருந்து அவ வெளியில வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன அது? அமிர்தா அர்ஜுன் ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கணும். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க கூடாது. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அமிர்தா, திரும்ப திரும்ப விக்ரம் சரோஜா முன்னாடி என்ன அவமானப்படுத்தி வேடிக்கை பாக்குறியா? இன்னைக்கு இருக்க உனக்கு நான் ஒரு ரூம்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிசி கேமராவோட ஃபுட்டேஜ் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அப்ப இருக்க உனக்கு உன்னை மொத்தமா ஒழிச்சு கட்டுறேன். நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்தன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். உன்னை பொண்ணு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து தலை மேல தூக்கி வச்சு ஆடுறாங்களே விக்ரமும் சரோஜாவும், அவங்க முன்னாடியே உன்னோட முகத்தரைய கிழிக்கிறனா இல்லையான்னு பாரு. அமிர்தா, நீ நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவ. ஆனா நான் இந்த வீட்டிலேயே பிறந்து வளர்ந்தவன். எல்லா சொத்தையும் நானே அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டு எல்லா சொத்தையும் நீயே அள்ளிட்டு போலான்னு பாக்குறியா? அதுக்கு நிச்சயம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். உன்னோட பேரு வேணா அமிர்தாவா இருக்கலாம், ஆனா உனக்கு இனிமே விஷமே நான் தான். இங்க எரியிற இந்த நெருப்பு எனக்குள்ளேயும் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நெருப்புல எத்தனை பேர் சிக்கிட்டு சாக போறாங்கன்னு தெரியல. நான் நம்புற தெய்வங்களை நான் வேண்டிக்கிறது பொண்ணுதான். எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த நெருப்பு என்னைக்குமே அணையக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற இந்த கோபம் எப்பவும் இதே உச்சத்துல இருக்கணும். என் மனசுல எரிஞ்சிட்டு இருக்கிற வெறுப்பு எப்பவுமே அப்படியே இருக்கணும். இந்த மனசுல பழி, வெறுப்பு, கோபம் தவிர வேற எதுவும் நெருங்கவே கூடாது. இந்த காதல், கல்யாணத்துக்கெல்லாம் என் மனசு எடை கொடுக்க கூடாது. என்னோட வாழ்க்கையில என் பாதையில யார் குறுக்க வந்தாலும் இந்த ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு போய் அந்த விக்ரம் சரோஜா கிட்ட காட்டுனா 2 புழுகு முட்டைகளும் மாட்டிக்கும். இந்த மயூரி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டாள்னா அது கிடைக்கிற வரைக்கும் அவ விடவே மாட்டா. இன்னைக்கு என் கண்ல இருந்து வர ஒவ்வொரு சட்டு கண்ணீருக்கும் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ பதில் சொல்லியே ஆகணும் அர்ஜுன். பாம்பு பாம்பு பாம்பா வேண்டாம், இருப்பா பாக்குறேன். இனிமே நீ என் கூட வா. எங்க ஆபீஸ்க்கு.